அனைவருக்கும் வணக்கம். சற்றம் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி குறிப்பிட்ட மாவட்டத்தில் மட்டும் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர். எந்த மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும், எந்த மாவட்டங்கள் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்க்குற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தமிழகத்தில் வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும். தற்போது வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். இது தொடர்பாக வானிலை ஆய்வு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் தென்னிந்திய பகுதியில் மேல் நிலவும் வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு மற்றும் மேற்கு திசை காற்று வேக மாறுபாடு காரணமாகவும் தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் பகுதியில் நாளை நாட்கள் மார்ச் மாதம் 29ஆம் தேதி குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மட்டும் கனமழை கொட்டித்திருக்கிறார் தற்போது அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் நாளை நாட்களும் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு கனமழை கொட்டித்திருக்கிறார் அறிவிக்கப்பட்டனர். அதன்படி வரக்கூடிய மார்ச் மாதம் 30 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் அடுத்து வரக்கூடிய 2 நாட்களும் பெரும்பாலும் தமிழகத்தில் வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் 5க்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு வறண்ட வானிலை நிலவுக்கும் அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை இயல்பை விட கூடுதலாக 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரிக்கக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். தமிழகத்தில் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி முதல் வெயிலின் தாக்கம் படிப்படியாக 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு உயரக்கூடும் தற்போது அறிவிக்கப்பட்டனர். ஆகையால் மக்கள் அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டுமே வெளியே செல்ல வேண்டும் என தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர். தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகள் லேசர் முதல் மிதனுடையும் அவ்வப்போது இடியக்கூடிய கனமழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலையாக 38 முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக 27 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும் அறிவிக்கப்பட்டனர். நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தென் தமிழக கடலோர பகுதி, மன்னார் வளைகுடா, கன்னியாகுமரி கடலோர பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வீசுகின்றதால் மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என தற்போது முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர். தமிழகத்தில் படிப்படியாக வெயிலின் தாக்கம் அதிகரிக்கக்கூடும் என்றால் மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.